ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் அரையாண்டு தேர்வு விடுமுறை நீட்டிக்கப்படலாம். ஜனவரி 2ஆம் தேதி நாளை தமிழகத்தில் அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்கள் பெற்றோருடைய கோரிக்கையை ஏற்று ஜனவரி 2ஆம் தேதிக்கு பதிலாக 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு புதிய அப்டேட் வீடியோ தான். ஸோ வீடியோ முழுமைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மாணவர்கள் அரையாண்டு தேர்வு விடுமுறையில் உள்ள நிலையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என்ற ஒரு முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் முடிந்து கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. 9 நாட்கள் விடுமுறை என்பது இன்றோடு முடிவடைகிறது. நாளை மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பள்ளி திறப்பு என்பது வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு தள்ளி போகலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் நாளை வியாழன் மற்றும் வெள்ளி 2 நாட்கள் தான் வேலை நாளாக இருக்கின்றன. சனி ஞாயிறு வழக்கமான விடுமுறை நாட்களாக வந்து விடுகின்றன. எனவே வியாழன் வெள்ளி விடுமுறை அறிவித்தால் தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாம் திரும்பி வருவதற்கு சௌகரியமாக இருக்கும் என்பதன் காரணமாக இது போன்ற ஒரு கருத்து வெளியாகி இருக்கிறது. எனவே நாளை திறக்கப்பட இருக்கக்கூடிய அந்த பள்ளி திறப்பு என்பது வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு தள்ளி வைக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை. உயர் அதிகாரி ஒருவரிடம் நாம் பேசிய போது இது தொடர்பாக ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் இது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார். எனவே இன்று மாலைக்குள்ளாகவே இது தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.